2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். ரிஷபராசி குருதசை. குருதசை இந்த ரிஷபராசிக்கு நன்மை செய்யுமா, நன்மை செய்யாதா? ரிஷபராசிக்கு நன்மை செய்யாது, ஏன்னா ரிஷப லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. இந்த குருதசை ரிஷபராசியில் 3 நட்சத்திரங்கள், கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசிரிடம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த குருதசைங்கிறது வரும்? கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 25 வயசுலேருந்து 45 வயசு இல்லைனா 50 வயசு வரைக்கும் இந்த குருதசைங்கிறது வரும். 25 வருஷமானு கேட்காதீங்க, 25 வருஷத்துக்குள்ள, அதாவது 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து இந்த குருதசை வரும். மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த குருதசை வரும். எப்படி பார்த்தாலும் இந்த ரிஷபராசியில் குருதசை அப்படிங்கிறது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து, அதாவது 24 வயசுலேருந்து 55 56 வயசு வரைக்கும் குருதசை நடப்புக்குள்ளே வரும். அதுக்கு மேலாம் வராது, அந்த வயசுலலாம் வராது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். இப்போ குருதசை வந்துச்சு, இது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் தீமை செய்யக்கூடிய கிரகம். வரக்கூடாத தசை வந்துச்சு, அது எப்படி இருந்தால் நல்லது? இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கணும். 3 6 12 இந்த 3 இடங்களில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லது பண்ணிடும். ஆனால் அவயோக கிரகங்கள் பொதுவாகவே 3 6 10 11 இருந்துச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 4 5 இடங்களில் இருந்துச்சுனாக்கா குரு பகவான் இந்த ராசிக்கு நன்மை செஞ்சிருவார். எப்படி நன்மை செய்வார்? 16 வருஷமும் நன்மை செய்வாரா? செய்ய மாட்டார். 10 வருடங்கள் நன்மை செய்வார், பின்னாடி 6 வருடங்கள் கெடுபலன்களை கொடுப்பார். அந்த 6 வருடங்கள் எது அப்படின்னாக்கா லக்ன யோகத்தை பொறுத்து. இப்போ குருவுக்கு நட்பு கிரகமாக வந்துட்டிங்கனாக்கா, அந்த லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா குருதசை, குரு புத்தி, சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, கேது புத்தி எல்லாமே நட்பு கிரக இதில் வந்துடும். குருவுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா குருவோட கையில் போய்டும், எல்லாமே அந்த குரு தசை கையில் போய்டும். சனி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கூட அந்த புத்தி உங்களுக்கு நல்லது பண்ணிடும், ஏன்னா குரு தசை ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பட்சத்தில். அதன் பிறகு வரக்கூடிய புதன் புத்தி அதுவும் நன்மை செஞ்சிடும் இந்த ராசிக்கு. குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய லக்னம், குருவுக்கு நட்பு கிரக லக்னம் அப்படின்னாக்கா புதன் நன்மை செய்யாது இல்லையா? அப்போ புதன் புத்தி உங்களுக்கு நல்லது செஞ்சிடும், கேது புத்தி நல்லது செஞ்சிடும், ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். 10 வருஷம் ஸ்ட்ராங். அந்த குருதசை அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் குருதசைங்கிறது. குரு பகவானுக்கு பகை கிரக லக்னமாக வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பின்னாடி 6 வருஷத்துக்கு எடுத்து விட்டுரும். குருவுக்கு பகை கிரகம் எது? சுக்கிரன் பகை கிரகம், சனி பகவான் நியூட்ரலு, புதன் அது பகை கிரகம். இது மாதிரி பகை கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதாவது சுக்கிர புத்தி இருக்கு இல்லையா, சுக்கிர புத்தி சென்டர் பகுதியில் ஆரம்பித்து
சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இந்த பின்னாடி வரக்கூடிய கிரக புத்திகள் இருக்கு இல்லையா, டோட்டலாகவே அந்த 6 வருடங்களில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். தசை நடத்தக்கூடிய குரு பகவானுக்கு பகை கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா முதல் 10 வருஷம் கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்படி எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தெளிவாக திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது தசையுடைய ஆதிக்கம். குரு தசை இப்படி தான் பண்ணும். 16 வருஷமும் உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னாக்கா டவுட்டு தான். ஏன்னா 16 வருஷமும் இடையில ஒரு அஷ்டம சனி வந்துடும் எப்படியாவது, இல்லை ஒரு 7.5 சனியாவது வந்துடும். அது மாதிரி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துரும். ஏன்னா இது மறைமுக சுப தொடர்பு. இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில், அதாவது கெடுபலன் செய்ய முடியாத மறைமுக சுப தொடர்பு, லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது, லக்ன யோகத்தோட நட்சத்திரத்தோடு சேர்ந்திருக்கிறது, இல்லை யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம், சுபகிரக நட்சத்திரம், வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது, பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்திருக்கிறது, இது மாதிரியான அமைப்புக்களை அந்த குரு பகவான் சேர்ந்து தசை பண்ணிச்சுனாக்கா மறைமுக சுப தொடர்பு, வேற வழி இல்லாமல் நல்லது பண்ணக்கூடிய குரு தசை. இந்த குரு தசை அப்படிங்கிறது 7.5 சனி வரும்போது கஷ்டத்தை கொடுத்துரும். இல்லை அஷ்டம சனி 2.5 வருஷம் வருது இல்லையா, அதில் கஷ்டத்தை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்போது 7ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த 2 இடத்துலையும் பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்துட்டு அஷ்டம சனியில் இன்னும் கஷ்டத்தை கொடுத்துரும். இது மாதிரி, இது பொதுவாக சொல்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி கிடையாது, 7.5 சனி கிடையாது. இப்போ 11ஆம் இடத்துல தான் சனி இருந்தாலும் 2ஆம் இடத்துல குரு இருக்குது, 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் உங்களுக்கு நல்லாவே இருக்குது கோச்சார ரீதியான்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க. அதை ஒரு சில பேர் இல்லை, ரிஷபராசியில் குரு தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. குரு தசை வந்துச்சு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது ஒரு சில பேரோட கேள்வி. வயசு ரீதியாக பார்த்தோம்னாக்கா 24 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை வாய்ப்புக்காக படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுவீங்க. இப்போ வேலை வாய்ப்பை கொடுத்துரும். வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு திருமணத்தில் கை வச்சிரும். திருமணம் கூடி வராமல் பிரச்சனை பண்ணின்னு இருக்கும். ஒரு சில பேருக்கு திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா இப்போல்லாம் வேலை இருந்தால் தான் திருமணம் அப்படின்றது கூட ஒரு சில பேருக்கு. அதனால் கூட வேலையும் கிடைக்காம திருமணமும் நடக்காமல் ரெண்டுமே பிரச்சனை கொடுத்துட்டு 30-32 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கலை குருதசையில். குருதசைனா திருமணத்தை கொடுக்கணும், வண்டி வாகனத்தை கொடுக்கணும், வேலை கொடுக்கணும்னு கிடையாது. தசை நல்லா இருந்துச்சுன்னா கொடுக்கும், இல்லைனா கொடுக்காது. அது மாதிரி தான் இந்த குருதசைங்கிறது எடுக்கும். ஏன்னா இது அஷ்டமாதிபதி தசை, இந்த லாபஸ்தானாதிபதி தசை, இந்த 2 கிரகங்கள் 2 ஆதிபத்தியத்துக்கு வரக்கூடிய தசை. அஷ்டமாதிபதி தசை அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அஷ்டமாதிபதி தசை தான் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா குரு பகவான் 16 வருஷமும் நல்லது பண்ணும், நம்ம அதையும் சொல்லலாம். ஆனால் 11ஆம் இடத்துல இருந்தால் அந்த அளவுக்கு பண்ணாது. என்ன இது 8ல் இருக்கும்போது இப்படி பண்ணுது, மறைவு ஸ்தானத்திலிருந்து இப்படி பண்ணுது. 8ல் ஆட்சி பெற்று இருந்தால், ஆனால் வக்கரமாகக்கூடாது, ஆட்சி பெற்று தசை நடத்திச்சுனாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 16 வருஷம் எப்படி பார்த்தாலும் ஒரு 7.5 வந்துடும், இல்லைனா அஷ்டம சனி வந்துடும். இப்போ சமீபத்தில் சொல்கிற ஒரு பேச்சுக்கு 16 வருஷமும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் கூட வந்துடும். இந்த குரு பகவான் எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனால் இடையில ஒரு அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா நம்ம அதெல்லாம் நமக்கு ஞாபகத்திலே இருக்காது. அஷ்டம சனி வருது, அது வருது, இது வருது, அதை பற்றி கவலையப்பட மாட்டோம். நல்லா போயிட்டுருக்கா, நம்ம இந்த ராசி பலன் ஜாதகம் பார்க்குறதே விட்டுருவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் எதுவுமே போடுறது, ஒரு பிஸ்னஸில் லாக் ஆகுறது, பணம் வராமல் லாக் ஆகுறது, 2.5 வருஷத்துக்கு அடி மேலே அடி அது மாதிரி கொடுத்துரும் இந்த குரு தசைங்கிறது. நம்ம நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது பொது. இந்த தசைங்கிறது அங்கே இருந்தாலும் நல்லது பண்ணும், அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணும். ஒரு சில பேருக்கு திருமணத்தை கொடுக்கல அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஜாதக அடிப்படையில் இந்த திருமணத்தை கைக்கூடி வராமல் பண்ணிவிட்டு, அதாவது 2ஆம் இடம் 7ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சரியில்லைன்ற பட்சத்தில் திருமணத்தை கொடுத்து 2ஆம் தர திருமணத்தை கொடுக்கும், அது மாதிரி பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணத்தை நல்லபடியாக கொடுத்துரும், ஆனால் வேலை வாய்ப்பில் பஞ்சாயத்து வைக்கும். வேலை கிடச்சிரும், திருமணம் பண்ணிவிடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை போயிடும், அதுக்கப்புறம் பிஸ்னஸில் லாக் ஆகிடும், பணம் வராமல் ரொம்ப கஷ்டப்படும். ஃபேமிலியில் நல்லாவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இது மாதிரியான அமைப்புகளும் ஒரு சில பேருக்கு கொடுக்கறது உண்டு இந்த குரு தசைங்கிறது. குழந்தை பாக்கியம் ஏதோ ஒன்று பஞ்சாயத்து வைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கும் ஒரு சில பேருக்கு பஞ்சாயத்து இருக்குது இந்த ரிஷபராசியில். அதுக்கு இப்போது வாய்ப்பு இருக்குது. இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், திருமணத்துக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். திருமணமே நடக்கலைங்க, கொஞ்சம் தகராறாக இருக்குது, நிறைய பிரச்சனை, எந்த ஒரு வரன் வந்தாலும் தள்ளி போகுதுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. இப்போ 35 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 55 56 வயசு வரைக்கும் தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் நல்லாயிருக்கும், கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது.
ஆனால் தொழிலில் நல்லா இல்லை, எனக்கு வந்து தொழிலில் கஷ்டத்தை கொடுக்குது, கடனை கொடுக்குது, நிம்மதி இல்லை, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, என்னென்னே தெரியல, அந்த குரு தசையாக நல்லது பண்ண மாட்டேங்குது அப்படின்னாக்கா, இது வந்து உங்களுக்கு நேரடியான ஒரு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணியிருந்தால் அப்படி தான். இந்த தசை நல்லது பண்ணாது, இந்த குரு தசை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது கூட விதிவிலக்குகள் உண்டு. குரு தசை வந்து முதல் 10 வருஷம், பின்னாடி 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் முதல் 10 வருஷம் உங்களுக்கு கெடுதல் பண்ணுது, கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது. இப்போ தான் ஆரம்பித்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது குரு தசை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் வந்து முதலீடு போட்டு 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 கடன் ஆகிடுவீங்க, யாருக்காவது முன்னின்று காசு கொடுத்து கடன் ஆகிடுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்றைக்கு சுக்கிர புத்தி ஆரம்பிக்குதோ, அதாவது குரு தசை 10 வருஷம் முடிஞ்சு 11ஆம் வருஷம் ஆரம்பிக்குதோ, அன்னைக்கிலேருந்து 6 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போது கஷ்டப்படுறீங்கனாக்கா, ஆனால் அதில் கூட அந்த 6 வருடத்தில் கூட 7.5 சனி வந்துடும். இப்போத்துக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் உங்களுக்கு சனி போயிட்டுருக்கார். 2 வருஷம் கழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதுலேயும் கஷ்டத்தை கொடுத்துரும். அந்த 7.5 சனி வரும்போது மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா, இந்த குரு தசை நல்லது பண்ணாது, மொத்தமாக கெடுத்து விட்டுரும். அப்போ குரு தசையை உங்களுக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணுது, கோச்சார ரீதியாக கர்ம அடிப்படையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். இப்போ குரு தசை நல்லாவே போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்லாவே போயிட்டுருக்கு, சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா, 7.5 சனி அப்படிங்கிறது இன்னும் 2 வருஷத்தில் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. இப்போவே எல்லாத்தையும் நீங்கள் வந்து உஷார் பண்ணிக்கணும். இது வரைக்கும் அந்த 2 வருஷம் தான் உங்களுக்கு கேப்பு, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு 2 வருஷம் தான். 7.5 சனி ஆரம்பிச்சிச்சுனாக்கா, மறைமுக சுப தொடர்பில் இருக்கும்போது என்னோட கணக்குப்படி நான் சொல்கிறது என்னன்னாக்கா, பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறீங்க, இன்னும் வரல, 10 வருடத்துல போயிட்டுருக்கு, நல்லாவும் போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நல்லா இருக்கிறவங்களுக்கு, குரு தசை நல்லது பண்ணக்கூடிய நபர்களுக்கு, நீங்கள் எந்த லக்னம் வேணால் இருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு லக்னத்தில் எங்கே ஒரு நட்சத்திரத்தில் இருந்து கூட இந்த குரு தசை பண்ணலாம். முதல் 10 வருஷத்தில் நல்லது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னாக்கா, கன்ஃபார்மாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7.5 சனியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இன்னும் 2 வருஷம், அந்த 2 வருஷத்துக்கும் நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கிறது நல்லது. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்லும் போதே, அந்த சனி பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க, முதலீடு போடுறதை கம்மி பண்ணிங்க. இது மாதிரி நிறைய உங்களுக்கு தேவையானது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த 6 வருஷம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது குரு தசையில். ஏன்னா அப்போ கூட அந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு முதலீடு போட வச்சுட்டு, அதன் முதலீட்டில் நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஒரு வீடு கட்டுவீங்க, பிளாட் வாங்குவீங்க, அது இதுன்ட்டு காரு பங்களா ஏதோ ஒன்று உங்கள் வசதிக்கு வாய்ப்புகள் ஏற்ற மாதிரி. எல்லாருமே அப்படி சொல்லலை, ஒரு சின்ன லெவலில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி சின்ன லெவலில் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஏழ்மை வறுமை இது மாதிரி இருக்காங்க இல்லையா, கிராமப்புறங்களில் இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள், கூலி வேலை செய்கிறவங்க, இல்லை மாசம்பளத்தில் இருக்கிறவங்க, இவங்க நல்லாவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய வசதியாக இருக்கிறவங்களும் நல்லாவும் இருக்கிறாங்க. இது வந்து தசா புத்தியை பொறுத்து. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்கள் ஓகே சூப்பராக இருக்கும். கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா இன்னும் 2 வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தான் அது கூட. இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, பின்னாடி அந்த 7.5 சனி வரத்துக்கு முன்னாடியே ஒரு முதலீடெல்லாம் போட வச்சு, நம்மளை என்ன பண்ண போகுது, ஒன்றும் பண்ணாது, நல்லா தான் இருக்கும், 7.5 சனி கூட சூப்பராக தான் இருக்கும், நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ராசி பலனே பார்க்க மாட்டீங்க, ஜாதகம் பார்க்க மாட்டீங்க, எதையும் பார்க்க மாட்டீங்க, ஒரு வீடியோ பார்த்தா கூட சிரிச்சிட்டு போயிடுங்க, அது மாதிரி இருக்கும். ஆனால் 7.5 சனி ஆரம்பித்து 1 வருஷம் 2 வருஷம் போன பிறகு மொத்தமாக லாக் பண்ணி விட்டு ஜென்ம சனியில் படாத பாடு பட வச்சிரும். அது மாதிரிலாம் கொடுத்துரும். இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா பரவாயில்ல. குரு தசைங்கிறது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கோச்சார ரீதியாக குரு 2ஆம் இடத்துல, கேது 4ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல ராகு, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும், இப்படி இருக்கும், வீடு கட்டுவீங்க, அது கட்டுவீங்க, இது கட்டுவீங்கன்னு சொல்கிறத விட, இது இப்படி இருந்தால் இப்படி இருக்குது, இந்த தசை இங்கேருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்லது, இங்கேருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு 7.5 சனி எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம பாசிட்டிவாக என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம், அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷம், நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷம். கெடுபலன் நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவை தவிர, மற்றபடி இந்த தசைங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த அஷ்டமாதிபதி தசைங்கிறது, லாபஸ்தானாதிபதி தசைங்கிறது குரு தசை. பெருசாக எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிவிட்டு உங்களுடைய வளர்ச்சிகளை நீங்கள் நோக்கி போகலாம் இந்த குரு தசையில். நன்றி.